கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவன் ஆச்சரியமாக நம் வாழ்விலே செயல்படுகிறவர். கடந்த சில நாட்களாக தேவனுடைய கிருபையை நான் ருசிக்கிறேன். அனுதினமும் அற்புதமாக தேவன் பல விஷயங்கள் மூலமாக, மனிதர் மூலமாக உணர்த்துகிறார், பேசுகிறார். அவருடைய கிருபையை மனித தயவாக வாழ்விலே கொண்டு வருகிறார். நம்முடைய தேவன் நம் மீது மிகவும் கவனமாக இருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் நமக்கான தைரியம். தேவன் நம் மீது கவனமாக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை மிகப்பெரிய ஒரு தேவையில் இருப்பீர்களானால், என் மீது என் தேவன் கவனமாக இருக்கிறார், என்னை கவனிக்கிறார் என்று நீங்கள் உங்கள் இருதயத்திலே நம்புங்கள். நிச்சயம் உங்களுக்குள்ளே தைரியமும் உண்டாகும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசித்துக் கொண்டிருக்கிற பகுதியிலே பிரசங்கியாருடைய நிலைமையை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்து அந்த பிரசங்கத்தில் மூப்பர்களை நோக்கி அவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் முதல். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் சொல்லிட்டு, ஆகையால் உங்களை குறித்தும், அப்ப யாருடைய இவர் பேசுகிறார்? அவர் மூப்பர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுடன் பேசுகிறார். உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இங்கே மூப்பர்களை நோக்கி ரொம்ப கனத்த விஷயத்தை பேசுகிறார், முக்கியமானதை பேசுகிறார். இந்த மூப்பர்கள் என்றதை பற்றி நாம் கவனிக்க வேண்டுமானால், மூப்பராய் இருப்பது என்றால் எது அல்ல அப்படி பார்ப்போம். மூப்பரா இருக்கிறதுனா இது இல்லை, மூப்பரா இருக்கிறதுனா இதுக்காக இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? மூப்பராக இருப்பது மகிமைக்காகவும் மேன்மைக்காகவும் அல்ல. அது ஊழியத்தின் பொறுப்பு. இட் இஸ் a responsibility of a ministry. அது ஒரு ஊழியத்தின் வேலையின் பொறுப்பு. சில நேரங்கள்ல கல்லூரிகள்ல கௌரவ பட்டம், கௌரவ டாக்டர் பட்டம், பிறகு கௌரவ பதவின்னு கொடுப்பாங்க. ஒரு கௌரவ பதவி அது. ஆக்சுவலா அந்த மனிதனை பாராட்டுவதற்காக கொடுக்கிற ஒரு கௌரவ பதவி. மூப்பராக இருத்தல் என்பது ஒரு மகிமை அல்லது மேன்மைக்கான பதவி அல்ல, மாறாக அது ஊழியத்தோட பொறுப்பு. இரண்டாவது, இது மேய்ப்பரின் வேலை அப்படின்னா மிக சாதாரணமாக ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கிற ஒரு வேலை இருக்குல்ல, அந்த மேய்க்கிற வேலை தான் இது. ஆடுகளை மேய்ப்பது போல ஒரு மேய்த்தல் அப்படின்றது. ஆனா அந்த மந்தை மேய்க்கிற அந்த மேய்ப்பரை விட அதோட சொந்தக்காரர் ஒரு இருப்பார்ல, ஒரு எஜமானர் இருப்பார்ல, அப்படி இருப்பவர் அல்ல மூப்பர். அவர் மேய்ப்பர். ஆடுகளோட இருந்து அதை வழி நடத்தி சோறு தண்ணி கொடுத்து அதுக்கு தேவையான தின்பண்டம், அதாவது தீனி எல்லாம் போட்டு இப்படி எல்லாம் செய்யற அந்த மேய்ப்பர் வேலை செய்யறவர் தான் மூப்பர். ஆதாயத்துக்காக அல்ல,
அப்படின்னா வேதம் இப்படி சொல்றதுனால நம்ம இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஆதாயத்துக்காக அல்ல. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக. அப்படியானால் ஒரு மூப்பராக இருப்பவருக்கு இழிவான ஆதாயத்தை அல்லது ஏதோ ஒரு ஆதாயத்தை இச்சிக்கிறவராக இருக்கவே கூடாது என்று சொல்றார். அடுத்தது, அதிகாரத்தை நிலைநாட்டுவது அல்ல. முதல்ல சொன்ன மூப்பரா இருப்பது ஒரு மகிமை மேன்மைக்கானதல்ல, ஊழியத்தின் பொறுப்பு. மெய்ப்பனாக இருக்க வேண்டும், எஜமான் அல்ல. அடுத்தது பார்த்தோம், ஆதாயத்துக்காக அல்ல. இப்பொழுது கடைசியா சொன்னது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அதை நிலைநிறுத்துவதற்காகவும் அல்ல மூப்பராக இருப்பது என்பது. 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 33 ஒரு விஷயம் சொல்றாரு. ஒருவனுடைய வெள்ளியாகலும் பொன்னையாகலும் வஸ்திரக்கியாகலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. குறிப்பாக எபேசுவில் அவர் 3.5 வருஷம் இருந்தார் இல்லையா, அப்போ தான் வேலை செய்ததை பற்றி அவங்களுக்கு நான் பாரம் வைக்கல அப்படின்றதுக்காக சொல்றார். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். மூப்பர்களை நியமிக்கிற ஒரு போதகர் இவர். அதனால இவர் தன்னை ஒரு முன்னுதாரணமாக காண்பித்தாராம். பாருங்க, நான் எப்படி நடந்து பாருங்க, நீங்க எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஆதாயத்துக்கல்ல அல்லது அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கல்ல. சரி, இப்போ மூப்பராக இருப்பது என்றால் என்ன, அது எப்படிப்பட்டது அப்படி பார்ப்போம். மூப்பராக இருப்பது என்பது எப்படிப்பட்டது? முதல் விஷயம், நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு ஆண்டவரின் சீடன் என்றால் அடிப்படையில் அவன் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். அந்த நல்ல மனிதர்களிலிருந்து தகுதி பெற்று வருபவர்கள், தெரிந்தெடுக்கப்படுபவர்கள் தான் மூப்பர்கள். அப்போ முதல்ல ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இவர்களை யார் ஏற்படுத்துவா? இங்க சொல்றார் ஒரு விஷயம் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அந்த வரியை பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த. அப்போ ஒரு மூப்பராக ஒருவர் நியமிக்கப்படுகிறார்னு சொன்னா பரிசுத்த ஆவி அவரை வைக்கிறார். பரிசுத்த ஆவி வைத்தா அவர் எப்படி வைப்பார் என்றத நம்ம கவனிக்கணும். அப்போ ஒரு மூப்பராக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியினால் ஏற்படுத்தப்படுபவராக இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவி நான் என்ன சொன்னாரோ அதை பார்ப்பாரா இல்லையா? அவர் பார்ப்பாரு கண்டிப்பா. அப்ப அவர் என்ன சொன்னாரு? மூப்பர் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கிறவங்க மூப்பரா வரணும், இப்படி இருக்கிறவங்க மூப்பரா தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார்? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. இது வேலைன்னு பாத்தீங்களா? வேலை, நல்ல வேலையை விரும்புகிறான். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பணாசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனா இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் உலகத்து மனுஷரால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். அப்போ மூப்பர்களுக்கான தகுதிகள் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தகுதிகள் தன்னை வளர்த்து கொள்ளாத ஒருவர் இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும்ன்றதை இங்க மென்ஷன் பண்றார். இருமாப்படைந்து
பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீடனாக இருக்கக்கூடாது, நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆபத்தும் அங்க இருக்கிறது. ஆவியானவர் தான் சொன்னபடியானவர்களை அவர் நிச்சயமாக தேர்ந்தெடுப்பார். தீத்து 1 அதிகாரம் 5 முதல் சில வசனங்களில இதே விஷயம்தான் சொல்லுவார். கூடுதலாக 1-2 விஷயம் அங்க இருக்கலாம். நீ குறைவா இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உட்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேலும் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதுக்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். இவ்வளவு தகுதிகள் வளர்த்து கொண்ட ஒரு விசுவாசி பின்னாளிலே அவர் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மூப்பராக ஏற்படுத்தப்பட வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துகிற மூப்பர். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன சொன்னாரோ அதுக்கு முரண்பாடா அவர் செய்ய மாட்டார். அப்படியானால் ஒரு விசுவாசி உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் இப்படிப்பட்டவர்களாக நீங்கள் முதலில் வளருவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு குடும்பமானது முழுமையாக தகுதி பெற்றதாக இருக்கிற ஒரு கட்டாயத்தை நம்ம இதுக்குள்ள நம்ம பார்க்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், ஒரு மொத்த குடும்பத்தையும் உள்ளடக்கிய ஒரு தகுதியை ஆவியானவர் சொல்றார். அப்படிப்பட்டவர்கள் தான் மூப்பர்களாக நியமிக்கப்பட வேண்டும், மூப்பர்களாக செயல்படவும் வேண்டும். யாருக்கு பொறுப்பாக இவர்கள் இருக்கிறார்கள்? எபிரேயர் 13 அதிகாரம் 17வது வசனம். யாருக்கு இவர்கள் பொறுப்பாளிகள்? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. அப்போ இவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகளாக, இப்போ உத்தரவாதிகள் சொன்னா இந்த பொருள் எல்லாம் கொடுத்தேன் பாத்துக்குப்பா வந்து கணக்கு சொல்லு அப்படின்னா இவர் உத்தரவாதி ஆயிடுறார். அப்போ எஜமானுக்கிட்ட இந்த மேனேஜர் கொண்டு போயிட்டு அதெல்லாம் ஒப்படைச்சிட்டு கணக்கு கொடுத்துட்டு வரணுமா இல்லையா? அப்ப யாருக்கு இவர் உத்தரவாதி? கர்த்தருக்கு இவர் உத்தரவாதியா இருக்கிறாராம். ஒரு சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களை கண்காணித்து மேய்த்து அவர்களுக்கு முன்பு நற்சாட்சியோடு தானும் தன் மனைவி பிள்ளைகளும் இருந்து இந்த மூப்பராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துகிறது. இப்ப மூப்பருக்கான சில வார்த்தைகள் இருக்கிறது. பிஷப், எபிஸ்கோப்பல், ஓவர்சீயர், எல்டர், பாஸ்டர், இவ்வளவும் மூப்பரை குறிக்கிறது. பட் என்னன்னா இந்த ஒன்னொன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் அந்த அர்த்தம் அவங்க வேலை சம்பந்தப்பட்டது, அவங்க பொறுப்பு சம்பந்தப்பட்டது. அதுக்காக இவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறது. பட் இவ்வளவும் குறிக்கிறது ஒருவரோட அந்த ஒரு வேலையை குறிக்கிறது தான் அது. ஆக்சுவலா 28வது வசனத்துல இவர்கள் பொறுப்பு என்ன? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ல இவங்களோட பொறுப்பு அங்க மென்ஷன் பண்ணிருக்கு. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு. அப்ப இவங்க வேலை என்ன? சபையை மேய்ப்பு. இதான் அவங்க பொறுப்பு, இதுதான் இவங்க வேலை. இவர்கள் சபையை மேய்க்கிறவர்களாக இவர்கள் வீட்டை நடத்தி பிள்ளைகள் விசுவாசிகள் ஆன பிறகு அந்த இடத்துக்கு இவங்க வந்த பிறகு அந்த பிள்ளைகள் கீழ்ப்பதில் உள்ள பிள்ளைகளாக, தன் தாய் தகப்பனுக்கு அடங்கிய பிள்ளைகளாக, எதிர்த்து நடக்காத பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருக்கணும். அப்பதான் இவர் மூப்பராக வந்து
சபையிலே மற்ற விசுவாசிகளை எல்லாம் நடத்த வேண்டிய ஒரு தகுதி பெறுகிறார். விசுவாசிகள், இப்போ திருமணமாகி பிள்ளைகள் உள்ளவர்கள், நீங்கள் விரும்புங்கள். இவ்விதமான ஒரு இடத்துக்கு வந்து நாம் கத்திருக்கின்ற இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள், முயற்சி செய்யுங்கள். விருப்பத்திலிருந்து தான் எதுவுமே தொடங்குது. ஜெபம் பண்ணுங்கள், அதற்காக ஜெபியுங்கள். வருங்காலத்துல இப்படிப்பட்ட மூப்பர்கள் நம்முடைய சபைக்கு தேவை. இந்த தலைமுறைக்காக நிச்சயம் இந்த தலைமுறையிலிருந்து எழும்ப வேண்டியவர்கள் கண்டிப்பா தேவை. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் மூப்பருடைய பொறுப்புல ஒரு பொறுப்பு, அவர் போதிக்க வேண்டும், போதக சமர்த்தனா இருக்க வேண்டும் பார்க்கிறோமா. அப்ப எபிரேயர்ல சொல்றாரு 5ஆம் அதிகாரம் 12 காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு அப்படின்ற. அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு விசுவாசி வளர்ந்து அவர் தன் வீட்டுக்கு போதித்து தன் வீட்டை நடத்துவார். அவர் அப்புறமா சபையிலே வந்து போதிக்கிறவராக வரணும். அப்படி சபையிலே போதிக்கிறவராக, போதக சமர்த்தனாக இருப்பவர், அப்பதான் வசனத்தை சொல்லி ஒருத்தரை திருத்த முடியும், வசனத்தை சொல்லி ஒருத்தரை கண்டிக்க முடியும், வசனத்தை சொல்லி ஒருத்தரை வழிநடத்த முடியும். அப்படி இல்லைன்னா அவரால் அந்த உத்தியோகத்தை செய்ய முடியும், அந்த வேலையை செய்ய முடியாது. அப்படியானால் அவர் கண்டிப்பாக ஒரு போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். எபிரேயர் 13:17 இன்னொரு வார்த்தையை பார்க்கிறோம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால், இந்த இடத்துல வந்து ஒரு ஆத்துமாக்களை நடத்துகிற, ஒரு கண்காணிக்கிற, ஒரு பார்த்து நடத்துறதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ ஒரு கண்காணிப்பு வேலை, ஓவர்சீயர், எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து எப்படி நடக்குது, இந்த இடத்துல இந்த விஷயத்தை சரியில்லையா அதை சரி செய்வது, இதெல்லாம் மூப்பருடைய வேலை. இந்த மூப்பர் என்பது புராட்டஸ்டன்ட்ல வந்து இன்னொரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, மேய்ப்பர் அப்படின்னு வரும், அத ஆயர் அப்படின்வாங்க. ஆயர்னா என்ன? மேய்ப்பர் தான். அது தமிழ்ல ஒரு அழகான சொல்லுது. ஆயர்கள் அப்படின்னா அவங்க மேய்ப்பர்கள் தான், ஆயர்னு வாங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1-2 உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, மூப்பருக்கு சொல்றார், ஒரு 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 உடன் மூப்பராக இருக்கிற மற்றவர்களுக்கு இவர் சொல்றாரு, நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய், அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு நீங்கள் அதை செய்யணும். உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது இல்ல, அந்த சுதந்திரத்தை இருமாப்பாக ஆளுகிறாங்க அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் 4ஆம் வசனம், பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மூப்பராக இருப்பது ஆண்டவர் இயேசுவை போல ஒருவர் பூமியில இருப்பது போல இருக்கணும். பூமியில ஆண்டவர் இயேசு இருந்து இன்னைக்கு ஒரு மனுஷனா நம்மளெல்லாம் பார்த்து நடத்துவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதா இருந்தா, அந்த இடத்துல அப்படி இருக்க வேண்டியவர் தான் மூப்பர். அதனால் பரிசுத்த ஆவி ஏற்படுத்துகிற மூப்பர், பரிசுத்த ஆவி சொன்னபடியாக தன் தகுதிகளிலே வளர்ந்திருக்கிற ஒருவராக அவர் இருப்பார். அதனால வெகுமதிய, இவங்களுக்கான கனத்தை ரொம்ப ரொம்ப அழகா வேதம் சொல்லிடுது. நல்ல விதமாக தன் ஊழியத்தை நிறைவேற்றுகிற மூப்பருக்கு இரட்டிப்பான கனம் ஒரு இடத்துல வாசிக்கலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது வாடாத மகிமையின் கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்க கரெக்டா கண்காணித்து அந்த சபையை நீங்கள் நடத்தினால் என்று இருக்கிறது. அப்போ ஒரு ஹானர், ரொம்ப ஹை ஹானர் தேவன் அங்க சொல்றார். இந்த மூப்பராக இருப்பது ஆடுகளை வழிநடத்துவதுன்னு சொன்ன இல்லையா. இப்ப ஆடுகளை வழிநடத்துறது என்ன? உணவு, அதுக்கான ஓய்வு, அதுக்கான பாதுகாப்பு, பராமரிப்பு, அடுத்தது விரோதிகளின் பட்சத்திலிருந்து வருகிற ஆபத்துக்கு அதை பாதுகாக்கிற ஒரு எச்சரிக்கை, இதெல்லாமே ஒரு மூப்பராக சபையை பார்த்து செய்யணும். சபையிலே தவறான உபதேசம் உள்ள நுழையலாம் யார் வாயிலையாவது, அல்லது விசுவாசியாக வாழ்ந்து கொண்டு அந்த விசுவாசத்துக்கு முரண்பாடாக ஒருவேளை நடக்கலாம், அதெல்லாம் கண்காணிக்கணும்.
அவங்களுடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷனை கண்காணிக்கணும், புறம்பானதை அல்ல, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் உள்ளான ஆவிக்குரிய நிலையை கண்காணிக்கிற ஒரு பொறுப்பு மூப்பருக்கு இருக்கிறது. கொடிய ஓநாய்களிடமிருந்து அந்த மந்தைய காப்பாத்துற வேலை இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல். ஆடுகளை ஓநாய்களிடமிருந்து காப்பாற்றுற ஒரு வேலை அது என்ன? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்க விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, இது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இப்போ சபைக்குள்ள அந்நிய போதனை, தவறான உபதேசம், ஒரு வேத புரட்டு ஏதாவது வருமானால் கவனிச்சம். ஒரு குடும்ப தலைவன் தன் மனைவி பிள்ளைகளின் பாதுகாப்பிலே ஒரு உத்தரவாதியா இருக்கிறது போல ஒரு சபையின் மூப்பர் என்பவர், அவர் ஒருவர் அல்ல, மூப்பர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் நியமிக்கப்படுறாங்க. அவர்கள் அந்த சபையை கண்காணிக்கணும், ஆவிக்குரிய நிலைமையை, உள்ளான மனுஷனோட நிலைமையை கண்காணிக்கணும், அதுக்கு வருகிற வியாதி, தொற்று வியாதிகளை கண்காணிக்கணும். சபையிலே என்ன மாதிரியான பேச்சு உலாவுகிறது, என்ன மாதிரியான எண்ணம் உலாவுகிறது, என்ன மாதிரியான போக்கிலே மனம் போகிறது, இதெல்லாம் ஒரு சபையின் கண்காணியாக இருப்பவர் கவனிக்கணும். அதனால்தான் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை நடத்தி அதுல வளர்ந்து வருகிற ஒரு நல்ல மனிதனும் நல்ல விசுவாசியும் நற்சாட்சி பெற்றவனை இந்த வேலைக்கு ஆவியானவர் நியமிக்கிறார். வருங்காலங்களிலே இன்றைக்கு திருமணமாகி பிள்ளைகள் அல்லது வாலிபர்கள், நீங்கள் நினையுங்கள், விரும்புங்கள், இப்படி நானும் கூட கர்த்தருடைய வேலையை, இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் வரும், உபதேச ரீதியான பிரச்சனைகள் வரும், மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அடுத்து சொல்றாரு 31 சொல்றாரு, ஆனபடியால் நான் 3 வருஷ காலமா இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலிருந்து நான் ஆதாயத்தை இச்சிக்கவில்லை, நான் கைகளால் வேலை செய்து என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றினேன். இப்படி எல்லாம் அவரு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினதாக சொல்லிட்டு அந்த மூப்பர்களுக்கு நீங்க எப்படி நடக்கணும், நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், நீங்கள் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இவ்வளவு எச்சரிக்கையா எங்களுக்கு சொல்ற. தேவன் எப்படி தன் சபையை, தன் சரீரத்தை நேசித்து ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல ஒரு மூப்பர் அந்த சபையை கண்காணித்து தன்னையே ஒப்பு கொடுக்கும்படியான அளவுக்கு அன்பினால் அந்த ஊழியத்தை அவர் செய்ய வேண்டும். 35 முதல். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு பிரசங்கியாராக இருக்கிற ஒருவர் தன்னை காண்பிக்கிறார் என்பது, தன்னை ஒரு உதாரணமாக காண்பி. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும் எழுதும் பொழுது யூ பி an எக்ஸாம்பிள் அப்படின்வார். நீ எல்லாவற்றுக்கும், நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு அப்படின்வார். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் தான். ஆனால் நம்மிடத்துல எதிர்பார்ப்பை ஆவியானவர் சொல்றதுனால நம்ம அதற்கான முயற்சி கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ விருப்பமும் முயற்சி இருக்குமானால் தேவன் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தீமோத்தேயு 3:3. சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகள்
துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து மறுதலிக்கிறவர்களாயும் இவர்களெல்லாம் சபையிலே விசுவாசியாக வந்துட்டு அதுக்குள்ள உண்மையா கீழ்ப்படியாமலும் உண்மையா வளராமலும் தங்கள் விசுவாசம் விட்டு வடிவினவர்களுமாக இப்படிப்பட்டவர்களும் இருக்கலாம். ஏன்னா அங்க சொல்லுது தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். அப்போ ஏற்கனவே விசுவாசியா வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ இவதையெல்லாம் கண்காணிக்கிற வேலை அந்த மூப்பர்களோட வேலை. இவைகளை கண்காணித்து அந்த சபையை எப்படி அந்த களைகளை எல்லாம் எடுத்து அந்த வயலை அவன் பாதுகாக்கிறது போல அந்த ஆட்டை பலவீனமானால் தோல்ல தூக்கி, வலுவா இருக்குமானால் நடத்தி, பசியானால் அமர்ந்த தண்ணீர் அண்டை புல்லண்டை கொண்டு போய் இப்படி எல்லாம் செய்கிறது போல ஒரு மெய்ப்பனாக எல்லாவற்றையும் கண்காணிக்கிற ஒருவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதான மெய்ப்பருக்கு கீழே தானும் ஒரு மெய்ப்பர் என்பதாக உணர்ந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த மூப்பராக இருக்கிற அவர்களே அந்த எபேசுவிலிருந்து ஊழியம் முடிச்சுட்டு அவர் கிளம்பும் போது கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசுறார். பேசிட்டு அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை வேற கொடுக்கிறார். 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ மூப்பர்கள் உபதேச விஷயத்தில் உறுதியானவர்களா இருக்க வேண்டும். மூப்பர்களாக இருந்தால் ஒருவருக்கொருவர் இணக்கமாக ஒருவரையும் ஒருவர் அவர்கள் உபதேச விஷயத்திலே கண்காணித்து கொண்டு இருக்கணும். மூப்பராக இருக்கிறவர்கள் சேர்ந்து இசைந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பரிசுத்த ஆவியினால் ஏற்படுத்தப்பட்ட மூப்பர்களாகவும் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற மூப்பர்களாகவும் பரிசுத்த ஆவி அந்த சபை கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்றும் மூப்பர்களாகவும் அவர்களால் இருக்க முடியும். இல்லை என்றால் முடியாது. அப்ப நாம இந்த ஒரு பொறுப்பை தேவன் இந்த பூமியில வச்சிருக்கிறதுனால அந்த பொறுப்புல நாமும் கூட இணைவதற்கு ஒரு பெண் எப்படி இதுல இணைய முடியும்? ஒரு புருஷன் நல்ல விசுவாசியாகவும் அவர் ஒரு மூப்பராகவும் இருப்பதற்கு உங்களோட பார்ட் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு இல்லையா, அதை செய்யணும். பிள்ளைகள் இதுக்கு எப்படி உதவ முடியும்? பெற்றாருக்கு கீழ்ப்படிவதன் வழியாக, விசுவாசிகளாக நடப்பதன் வழியாக இந்த பொறுப்பிலே தகப்பனார் வருவதற்கு அவர்கள் உதவி செய்ய முடியும். இப்படி இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு விசுவாச ஆவிக்குரிய வளர்ச்சியை வைத்துதான் இவர் ஒரு மூப்பராக பரிசுத்த ஆவியினால் நியமிக்கப்படுகிறார். இப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இப்படிதான் முதல் நூற்றாண்டு காலத்துல பவுல் சொன்ன மாதிரி பட்டணங்கள் தோறும், இந்த பட்டணங்கள் தோறும்ன்றதை நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. பட்டணங்களில் இருக்கிற சபையில் மூப்பர்கள், பட்டணத்துல இருக்கிற ஒரு சபையில அந்த சபைக்கான ஒரு சபைக்கு மூப்பராக ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அடுத்த சபைக்கு இவங்க எந்த வேலையும் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிருந்து அவங்க அதிகாரத்தை அடுத்த சபைக்கெல்லாம் செலுத்த முடியாது. லோக்கல் பாடி, அந்த லோக்கல் சர்ச்சுக்கு இவங்க கண்காணிகள், இவ்வளவுதான். அதை மட்டும்தான் அவங்க பார்த்து அதை வழி நடத்திட்டு அவங்க போகணும். ஒரு மந்தையை மேய்க்கிற மேய்ப்பன் சொன்னாக்கா 4 மந்தையை மேய்க்க மாட்டான். அவரிடத்தில் இருக்கிற மந்தையை மேய்க்கிற மேய்ப்பனாகத்தான் அந்த பொறுப்புல தான் அவர் இருப்பாரு. அப்போ மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்க்கிறது, அதுல ரொம்ப அன்பினுடைய உச்சம் என்னவா இருக்க முடியும் ஒரு மேய்ப்பனுக்கு? ஆண்டவர் சொன்னாரு, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு. அப்போ ஒரு மூப்பராக இருக்கிறவர் அந்த சபைய ஒரு மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு அன்பு கூறுறார் பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்து தன் கண்காணிப்பு வேலை செய்ய வேண்டும். அது எப்படி வரும்? இப்ப நான் சொன்ன உடனே அப்படியே மனசுல எண்ணமா வந்துருமான்னா வராது. விசுவாசியாக வளரும் பொழுதே தான் வாழும் சபையை நேசிக்கும் இருதயம் வேணும். நம்முடைய குடும்பம் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் சரியா இருக்காது, ஆனால் நேசிக்க வேண்டும் என்று நம்முடைய மனதை எப்பொழுதுமே அதுல நிலைநிறுத்திக்குவோம். நான் தான் நேசிக்கணும், என் குடும்பத்தை நான் தான் நேசித்து நடத்தணும்னு. சபை என்று வரும் பொழுது அந்த சபையை நேசிக்கிற விஷயத்துல நாம் ஏனோ முரண்படுகிறோம். அது ரொம்ப கஷ்டமான சவாலா மாறிடுது. ஆனால் ஒரு மூப்பராக இருக்கிறவர் மொத்த சபையையும், எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவ்வளவு பேரையுமே
ஒரு மந்தையாக பார்த்து மொத்தமாக நேசித்து அவர்கள் எல்லாருக்காகவும் தன் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு ஒரு மேய்ப்பராக தன்னை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவராகத்தான் இருந்தார். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவனே நல்ல மேய்ப்பன் சொன்னார். அதனால்தான் எடுத்த உடனே சொன்னேன், மூப்பராக ஒருவர் வளர வேண்டுமானால் அவர் முதலில் விசுவாசியாக இருக்கும் பொழுதே நல்ல மனிதராக அவர் இருக்க வேண்டும். அவர் நற்குணம் உள்ளவராக வளர வேண்டும். இந்த தேவை இந்த பூமியில் இருக்கிற சபைக்கு தேவன் சொன்ன ஒரு தேவை இது. இட் இஸ் a need of the church. ஒரு பிசிக்கல் சர்ச்சுக்கு இது ஒரு நீடு. நம்ம ஒரு இவ்வளவு பெரிய கட்டடம் ஏன் கட்டணும்? நிறைய பேர் ஆனதுனாலே இவ்வளவு பெரிய கட்டடம் தேவை. இது நீடு வந்துடுச்சு, நம்மளுக்கு நீடு. இப்ப 2 மடங்கு ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே மேல்தளத்துல இதே மாதிரி ஒரு அரங்கத்தை அமைத்து அங்கேயும் இங்கேயும் சேர்த்து நாம இங்க ஒரு 800 பேர் உட்காருங்க, மேலையும் ஒரு 800 பேர் உட்காரு. அப்ப நீடு வரும் பொழுது நம்ம அதை பூர்த்தி செய்கிறோம். அப்போ சபையோட இந்த பூமியிலே அது வளருவதற்கான தேவையிலே இது ஒன்று. சபையில் இப்படிப்பட்டவர்கள் மூப்பராக இருக்க வேண்டும் என்பது அவர் அந்த தன்னுடைய ஃபேர்வெல் ஸ்பீச் எபேசுவில 3.5 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு தன்னுடைய பிரியாவிடை பிரசங்கத்தை ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணி பண்றார். ஒரு பிரசங்கியாராக தன்னை பிரசன்ட் பண்றார். தான் எப்படி நடந்துகிட்டேன்றதை சொன்னார். போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த மூப்பரை நோக்கி அவர் ரொம்ப பாரத்தோட சொல்றார். அவங்களுக்கு பொறுப்பை நினைவூட்டுகிறார். அவங்க தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தவறு செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிறார். அப்படி சொல்லிட்டு கிளம்புவாரு. அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கிறது. இதே பிரசங்கத்துக்குள்ள விசுவாசிகள், பாவிகள், அப்படி இருக்கிற மனுஷருக்கும் அவர் என்ன சொன்னார் செய்தி. அடுத்த முறை நாம் அதை பார்க்கலாம். ஜெபம். சர்வ வல்லமை உள்ள இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இதோ நீர் சொன்ன இந்த வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டின் சட்ட புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், வரலாற்று புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், உம்முடைய நியமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு மீண்டும் இதையெல்லாம் படிக்க, நினைவு கொள்ள, புதுப்பித்து இதை நாங்கள் கவனிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு தனி மனித விசுவாசியாக, மனைவி பிள்ளைகளோடு குடும்பமாக எப்படி நடக்க வேண்டும் என்பதிலிருந்து தான் மூப்பராக நாங்கள் வர முடியும், அந்த வேலையை செய்ய முடியும் என்பதை நாங்கள் கவனித்தோம். இப்படியே வளர்ந்து நாங்கள் உமக்கு பயன்படும்படி, இந்த வேலையிலே நாங்கள் வரும்படி, இதை செய்யும்படி உதவி செய்யும் நல்ல தகப்பனே. இதோ இந்த சபையானது இதன் தேவை என்னதென்று நாங்கள் யோசித்தால் நீ சொன்னபடி இதுவும் ஒரு தேவைதான். இந்த தேவை உம்முடைய வார்த்தையின்படி நிறைவேற நீர் உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வளர்ந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், நடுத்தர வயதுள்ளவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. நாங்கள் மனுஷருக்கு முன்பு அல்ல, உமக்கு முன்பு எங்களை நிர்ணயமாய் வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். உத்தரவாதிகளாக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சோதனை கன்னிகளுக்கு விலக்கி தீமின்றி ரட்சித்து எங்களை வழிநடத்துவீராக. உண்மையை கனப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே.